அனைவருக்கும் வணக்கம். தூங்கா நகர் நினைவுகள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பாகம் 7, மதுரைக்கு கல்வி வந்த கதை, த ஸ்கூல் சிஸ்டம் ஆஃப் மதுரை. அடுத்தது ஸ்கூல் சிஸ்டம் இன் மதுரை எப்படி வந்தது? கீழடியில நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப பானையில பேரெழுதிய சாமானியர்கள் அதை நம்ம பார்த்தோம். அவ்வளவு கல்வியறிவு இருந்தது. சங்க காலத்தில் அறிவு செழித்திருந்தது. பெண்பார் புலவர்கள் இருந்தாங்கன்னு நம்ம கல்வியில் உலகத்துக்கே முன்னோடியாக இருந்த ஒரு சமூகம் தான் நம்ம. ஆனா ரயில் வந்தப்போ ஏதோ ஒரு தெய்வீக சக்தியில இயங்குதுன்னு நினைக்கிற அளவுக்கு அறிவில்லாதவர்களாக ஆக்கப்பட்டிருந்த காலமும் நம்ம இருந்துச்சு. அப்போ இதுக்கு ஒரு விடிவு காலம் வந்துச்சு அப்படின்னா அது ஆங்கிலேயர்களுடைய வருகையால் தான். இங்க வந்த பாதிரியார்கள் மூலம்தான் வந்தது. அவங்கதான் ஒரு புரட்சி, கல்வி புரட்சியவே ஏற்படுத்தினாங்கன்னு சொல்லலாம். ஃபாதர் பெர்னாண்டஸ் போர்ச்சுகீஸ்ல இருந்து, ஃபாதர் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி இட்டலியில இருந்து, வீரமாமுனிவர் நம்மளுக்கு தெரியும். அவர் செய்யாத தொண்டு கிடையாது தமிழுக்கு, நமக்கு தெரியும். அதே மாதிரி ராபர்ட் டி நொபிலி, இவங்க எல்லாம் சமய பணிக்கு தான் வந்தாங்க. ஆனால் அவங்க தமிழ் பணி செஞ்சாங்க, தமிழ் படிச்சாங்க. தமிழ் அதே மாதிரி வருவாய் அதிகாரியாக வந்த எல்லிஸ் துரை அவர்கள் தான் ஓலைச்சுவடியில இருந்த திருக்குறளை அதை கண்டுபிடிச்சு அதை பதிப்பித்து ஆங்கிலத்தில் உரை எழுதி அவர் பேர்ல எல்லிஸ் நகர்னு ஒரு பகுதியே மதுரையில இருக்கு. இப்படி தமிழுக்கு தொண்டு செய்தவர்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா மதுரை மக்கள் எப்படி அவங்களுக்கு படிப்பறிவை கொண்டு வருது அப்படின்னா 1834 மதுரைக்கு வந்த லெவி ஸ்பால்டிங் அப்படிங்கிறவர் தான் இந்த ஊரோட நிலைமையை பார்த்துட்டு இங்க மக்கள் படிப்பறிவில்லாதவர்களா ரொம்ப கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் படிச்சவங்களா இருக்காங்க, மத்தவங்க எல்லாருக்கும் படிப்பறிவு இல்லை, இங்க உள்ள நிலைமையை பார்த்து அதை விரிவா ஒரு அமெரிக்கன் மிஷனரிக்கு அவர் ஒரு கடிதமா எழுதுறாரு. அதுக்கப்புறம் மதுரைக்கு வந்த டேனியல் போர் அப்படிங்கிற அமெரிக்கன் மிஷனரி தான் பசுமலையில யூனியன் கிறிஸ்டியன் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு பள்ளி அவர் தொடங்குறாரு. அதோட 6 பள்ளிகளை அவர் மதுரையில தொடங்கினாரு. ஆனா மக்கள்கிட்ட பெரிய ஆதரவு எல்லாம் இல்லை. ஏன்? எல்லா சாதி பிள்ளைகளும் ஒரே வகுப்புல படிக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. இல்ல பிள்ளைகளுக்கு ஒற்றுமை வரணும் அப்படிங்கிறதுனால சமபந்தி போஜனம் எல்லாம் நடத்தினாங்களாம். ஆனா அதுக்கப்புறம் அதெல்லாம் நடத்தினா என்ன ஆகும்? அடிதடி வழக்கு இதுதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியில உயர் சாதி பிள்ளைகள் எல்லாம் பணக்காரங்க எல்லாம் எங்கள் பிள்ளைங்க எல்லாம் இங்க படிக்க வேணாம்னு சொல்லி பள்ளியை விட்டு கூட்டிட்டு போயிட்டாங்களாம். நல்லதா போச்சு, மத்தவங்க எல்லாம் படிச்சிருக்காங்க. 1890 திருமங்கலத்துல சுதேசி கல்லூரி அப்படின்னு ஒண்ணு தொடங்கப்பட்டது. இப்ப அந்த கல்லூரி தான் இடம் மாறி பெருசாகி அமெரிக்கன் காலேஜ் அப்படின்னு மதுரையில ஒரு பெரிய கல்லூரியாக இயங்கி கொண்டிருக்கிறது, அமெரிக்கன் கல்லூரி. அதற்கு 1906 பசுமலையில ட்ரேட் ஸ்கூல், அதாவது தொழிற்கல்வி பாடசாலை தொடங்கப்பட்டது. இங்கேதான் முதல்ல கேம்பஸ் இன்டர்வியூ வச்சு படிச்சு முடிச்ச உடனே கல்லூரி வளாகத்திலேயே வேலை வாங்கி தந்த முதல் பள்ளி இந்த சிஎஸ்ஐ தொழிற்கல்வி பாடசாலை தான் அது பசுமலையில உள்ளது. பள்ளிகளை மட்டும் இல்ல, அவங்க மருத்துவமனைகளையும் மிஷனரிஸ் நிறைய கட்டினாங்க. 1848 கட்டப்பட்ட மதுரை மிஷன் ஹாஸ்பிட்டல் இன்னமும் இருக்கு. அங்கதான் நான் பிறந்தேன். கீழவாசல்ல இருக்கிற ஒரு புகழ்பெற்ற செயின்ட் மேரிஸ் சர்ச் 1862 கட்டப்பட்டது. இதை சார்ந்த பள்ளியில தான் என் கணவர் மாறன் படிச்சாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட கிறிஸ்டியன் மிஷனரிஸோட பள்ளிகள் மதுரையில இருக்கு. நிறைய குறைவான கட்டணத்துல இல்ல, கட்டணமே இல்லாமல் நிறைய கல்வி சேவையை அவங்க வழங்கிட்டே தான் இன்னமும் இருக்காங்க. முக்கியமா மதுரையில தேவதாசி முறை, உடன்கட்டை ஏறுதல் அதெல்லாம் அந்த காலத்துல இருந்துச்சாம். கோயிலுக்கு பெண்களை நேர்ந்து விடுறதுலாம் கூட இந்த பெண்களை எல்லாம் தத்தெடுத்து ஏமி கார்மைக்கல் அப்படிங்கிற ஒரு மிஷனரி அயர்லாந்துல இருந்து வந்தவங்க தத்தெடுத்து வளர்த்திருக்காங்க. இந்த மாதிரி கிறித்துவத்தின் வருகை மதுரை பகுதியில கல்வியின் மடைகளை திறந்து அதை அனைவருக்குமானதாக மாற்றியது அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் எல்லாருமே படிக்க முடிஞ்சது. நன்றி. அடுத்த வாரம் மதுரையும் அதன் மனிதர்களும், வந்த கதையும் வாழும் கதையும் கேட்க ஆவலோடு வருவீர்கள் என்று நம்புகிறேன்.